ஹாய் கைஸ் வணக்கம். என் பேரு கைலு அண்ட் வெல்கம் டு மை நியூ ரெசல் டைம் சேனல். இதில் டே டு டே WWE அப்டேட்ஸ் அண்ட் ஃபன் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று அதாவது ஏப்ரல் 1 நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரா எபிசோட் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. இனிமேல் நெட்ஃப்ளிக்ஸ் ஏறாதான் மோர் ஃபன் கேரண்டி. இந்த ரா எபிசோடு வந்து த O2 எரினாவில் நடந்துச்சு லண்டனில். ஃபஸ்ட்டு ப்ரோமோ கார்டாக நம்ம ஈவில் ஜான்சனை வந்தார். பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம கோடி ரோட்ஸ் மியூசிக் கூட வந்தார். ஜான்சினா, நீ ரொம்ப நிறைய பேசிட்ட பாஸ்ட் 2 வீக்ஸாக என்னை பற்றி, ஸோ என்னை பேச விடுன்னு சொன்னார் கோடி ரோட்ஸ். அப்புறம் 2 பேருக்குள்ளே செம்ம ஹீட்டட் ப்ரோமோ பேட்டில் நடந்துச்சு. சில 18+ வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. ஜான்சினா மொக்க வாங்கிட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் அவரை திரும்ப சீண்ட ஜான்சினாவும் கோடி ரோட்ஸை திரும்ப ஃபைட் பண்ண பார்த்தாங்க. ஜான்சினா ஃபர்ஸ்ட் அடிக்க கோடி ரோட்ஸ் ஜான்சினாவை மடக்கி பிடிச்சி கிராஸ் ரோட்ஸ் போட்டு மாசா ரெசில்மேனியாவில் சந்திப்போன்னு கை காமிச்சாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. த நியூ டே வர்சஸ் நியூ கேட்ச் ரிப்பப்ளிக் டீம் மெம்பர் டைலர் பேட் ரிட்டர்ன் கொடுத்தாரு இன்னைக்கு. ஆஸ் யூஷுவல் பீட் டன் ஜேவியர் வூட்ஸ் ஃபிங்கரை உடைச்சாரு. அப்புறம் காஃபி கிங்ஸ்டனுக்கு அவங்க டாக் டீம் ஃபினிஷர் மூவான ஜெர்மன் சுப்ளெக்ஸ் க்ளோஸ் லைனை போட்டாங்க. ஆனால் ஜேவியர் வூட்ஸ் பின்ஃபால் ஆகாமல் தடுத்துட்டாரு. அட்லாஸ்ட் நியூ டே அவங்களோட டே பிரேக் டாக் டீம் ஃபினிஷரை போட்டு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் மேட்சுக்கு அப்புறம் நியூ டேக்கும் கரண்ட் ட்ரைனிங் டாக் சாம்பியன்ஸான த வார் ரைடர்ஸ்க்கும் ஃபேஸ் ஆஃப் கான்வர்சேஷன் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மேட்ச் குந்தருக்கும் ஜிம்மி யூசோக்கும் ஸ்டார்ட் ஆச்சு. மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஜிம்மி யூசோ நல்லா அடித்தார். ஜெர்மன் சுப்ளெக்ஸ் போட்டார், சூப்பர் கிக் உதைச்சார். அப்புறம் யூசோ ஸ்பிளாஷும் போட்டார். ஆனால் பின்ஃபால் ஆகலை. அப்புறம் குந்தர் ஆஸ் யூஷுவல் செஸ்ட் சாப் அண்ட் குந்தர் பவர் பாம் போட்டார். ஆனால் பின் போடாமல் செகண்ட் பவர் பாம் போட்டு பின்ஃபால் வின் ஆனார். ஆஃப்டர் மேட்ச் குந்தர் ஜிம்மி யூசோக்கு அவரோட பவர்ஃபுல் கோஜிரா கிளட்ச் சப்மிஷன் போட்டார். நெக்ஸ்ட்டு ஜே யூசோ மியூசிக் வந்துச்சு. ஜே தன்னோட அண்ணனை காப்பாற்ற ட்ரை பண்ணி குந்தரை விரட்டி அடித்தார். ஆனால் குந்தர் திரும்ப வந்து யூசோ பிரதர்ஸ் 2 பேரையும் அடித்து ஜே யூசோவை ஜிப்டைஸ் போட்டு ரிங்கில் கட்டி போட்டார். ஜிம்மி யூசோவை நல்லா பிளட் வர அளவுக்கு பெல்ட்டாலேயே அடிச்சிட்டாரு. ஆனால் ஜே யூசோ ஒன்றுமே பண்ண முடியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்துட்டே இருந்தார். நெக்ஸ்ட்டு தேர்ட் மேட்ச் நம்ம ஜட்ஜ்மெண்ட் டேக்கும் பென்டா அண்ட் பிரான் பிரேக்கர் டாக் டீமுக்கும் நடந்துச்சு. மேட்ச்சில் ஆஸ் யூஷுவல் பென்டா ஃபென்டாஸ்டிக் மூவ்ஸ்லாம் யூஸ் பண்ணார். பிரான் பிரேக்கர் ஃபின் பேலருக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் 2 பேருக்கும் அட் அ டைம் சூப்பர் பிளெக்ஸ் போட்டார். மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போது கார்லிட்டோவும் டாமினிக் 2 பேரும் சேர்ந்து ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ண பிரான் பிரேக்கர் ஃபின் பேலருக்கு போட வந்த ஸ்பியரை மிஸ் பண்ணி பென்டா மேலே போட்டார். அதனால் பிரான் பிரேக்கர் டீம் தோத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேக் ஸ்டேஜில் சாட் கேபிள் ரா மேனேஜர்கிட்ட தன்னோட WWE அஃபிஷியல் மெடிக்கல் இல்னஸ் ரிப்போர்ட்டை காமிச்சார். ஆனால் ரா மேனேஜர் இனிமேல் நெக்ஸ்ட் வீக் உன்னோட ஊரில் எல் கிராந்தே அமெரிக்கானோக்கு மேட்ச் 100% இருக்குன்னு சொன்னார். இதை கேட்ட சாட் கேபிள் டென்ஷன் ஆகி திரும்ப பார்த்தா நம்மளோட ஓல்டு ஆல்ஃபா அகாடமி டீம் நின்னாங்க. அவங்கள எல்லாம் எப்பவும் போல் திட்டிட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஏஜே ஸ்டைல்ஸ்க்கும் லோகன் பாலுக்கும் ப்ரோமோ பேட்டில் நடந்துச்சு. அதில் லோகன் பால் எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நான் ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்னு சொல்ல, ஏஜே ஸ்டைல்ஸ் எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, ஆனால் நான் உன்ன மாரி வேஸ்ட் அப்பா கிடையாதுன்னு சொல்லி ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பத்தில் ஏஜே ஸ்டைல்ஸ் நல்லா அடித்தார். ஆனால் லோகன் பால் லோ ப்ளோ கொடுக்க
அவரோட நியூ ஃபினிஷரான பால்வரைசர் மூவை போட்டு ரெஸ்ல்மேனியாவை பாயிண்ட் அவுட் பண்ணாரு. அட் லாஸ்ட் த ஃபைனல் மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரி மேட்ச். பியங்கா பெலையர் தான் அந்த ஸ்பெஷல் ரெஃப்ரி. மேட்ச் வந்து நம்ம ரியா ரிப்ளிக்கும் யூஎஸ்கைக்கும் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஆல்ரெடி 3 பேருக்கும் ரெஸ்ல்மேனியா ஸ்டோரி லைன் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேட்ச் நல்லா டபுள் சைடடாக தான் போச்சு. மேட்ச் எண்டிங்கில் ரியா ரிப்ளி ஸ்பெஷல் ரெஃப்ரி மேலே தெரியாமல் பிக் பூட் கிக் உதச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்கைக்கு ரிப்டைட் ஃபினிஷர் போட்டு பின் போட்டாங்க. ஆனால் ரெஃப்ரி ரிங்லேயே இல்லை. ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் பியங்கா உள்ளே வந்து கவுண்ட் பண்ணாங்க. ஆனால் யூஎஸ்கை பின்ஃபால் தடுத்துட்டாங்க. இப்போது யூஎஸ்கையும் பியங்காவை தெரியாமல் டைவிங் டபுள் ட்ராப் கிக் உதச்சிட்டாங்க. ஸோ பியங்கா பெலர் டென்ஷன் ஆகி டபுள் டிஸ்குவாலிஃபிகேஷன்னு பெல் ரிங் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரியா, யூஎஸ்கை, பியங்கா 3 பேரும் செம்ம ஃபைட் பண்ணாங்க. ஆனால் அட் லாஸ்ட்டாக நம்ம ரியா ரிப்ளி அவங்க 2 பேருக்கும் ரிப்டைட் போட்டு ஷோவை மாசாக எண்ட் பண்ணிட்டாங்க. இன்னையோட யூரோப்பியன் டூர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் ரா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மினியாபோலிஸில் நடக்குது. இப்போதைக்கு 3 மேட்ச் கார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம லைரா வல்கேரியாவுக்கும் பெய்லிக்கும் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச். செகண்ட் மேட்ச் வந்து நம்ம காமெடி தலைவன் எல் கிராந்தே அமெரிக்கானோ களத்தில் இறங்க போகிறாரு. அப்புறம் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம செத் ராலின்ஸ் ரெஸ்ல்மேனியா ஸ்டோரி லைன் கண்டினியூ ஆக போகுது. யாரோடன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரைன்ஸ். ஃபைனலாக டுடேஸ் ரா எபிசோட் ரேட்டிங் டைம், அதாவது என்னோட ரேட்டிங் 4.7 out of 5. Thank you all. Stay healthy. See you in next video.